அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஹலோ ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில் சுற்றுச்சூழலின் பிரிவுகள். சுற்றுச்சூழலை 4 பிரிவுகளை கொண்டுள்ளது. அதாவது வளிமண்டலம், நீர்மண்டலம், பாறை மண்டலம் மற்றும் உயிர்கோளம். நம்மை சார்ந்துள்ள நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் 4 வகைகளை கொண்டது. ஒன்று வளிமண்டலம், நீர்மண்டலம், பாறை மண்டலம், உயிர்கோளம். வளிமண்டலம் சொல்லக்கூடியது பூமியை சுற்றி 100 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு தனித்துவமான பாதுகாப்பு அடுக்கை தான் உருவாக்குனா வளிமண்டலம். வளினா காற்று. வளிமண்டலம் பூமியை சுற்றி 100 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு தனித்துவமான பாதுகாப்பு அடுக்கை உருவாக்குகிறது தான் வளிமண்டலம். வளிமண்டலம் வாயுக்களின் போர்வை. வாயுக்களால் சேர்ந்த ஒரு போர்வை தான் வளிமண்டலம். பூமியை சூழ்ந்து அது என்ன பண்ணுன்னா பூமியின் மேற்பரப்பை சூரியனின் தீங்கு விளைக்கும் ஊதா கதிர்களிடமிருந்து பாதுகாக்கிறது. நெருப்புக்கோளம்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனோட கதிர்கள் நேரடியாக பூமியில் விழாமல் நம்மளை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த வளிமண்டலம். இதில் என்ன இருக்குன்னா வாயுக்கள் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு போர்வை போல், ஒரு பெட்ஷீட் போல் நம்மளை பாதுகாத்து வருது. அதுதான் வளிமண்டலம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீர்மண்டலம். ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அனைத்து வகை நீர்வள ஆதாரங்களான பெருங்கடல்கள், கடல்கள், ஏரிகள், ஆறுகள், நீரோடைகள், நீர்த்தேக்கங்கள், துருவ பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் நீர்மண்டலம். நீர்மண்டலம் சொல்லக்கூடியது அனைத்து வகையான நீர்வள ஆதாரங்களை உருவாக்கியது தான் நீர்மண்டலம். கடல்கள் பூமியில் 97% நீரை குறிக்கிறது. கடல்கள்னு சொன்னால் நம்ம தண்ணீரில் 100%ல் 97% தண்ணி கடல்களில் தான் குறிக்கிறது. மற்றும் சுமார் 2% நீர்வளங்கள் துருவ பனிக்கட்டிகள் மற்றும் பனிப்பாறைகளில் பூட்டப்பட்டிருக்கான். ஆறுகள், ஏரிகள், நீரோடைகளில் 1% தான் என்ன இருக்குது, புதிய நீராக நமக்கு கிடைக்கிது. 97% கடல், 2% பனிக்கட்டி, 1% நமக்கு நீராக கிடைக்கிது. மூன்றாவது பாறை மண்டலம். பாறை மண்டலம் சொல்லக்கூடியது லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் திடப்பூமியின் வெளிப்புற உறை. நமக்கே தெரியும், அது திடமான பொருள், உறை. பூமியில் இருக்கக்கூடிய அதுக்கு மேலே போட்டிருக்க ஒரு கவர் தான் என்னதுன்னா பாறை மண்டலம். இது பூமியின் மேலோடு மற்றும் மண்ணில் நிகழும் தாதுக்களை கொண்டுள்ளது. பூமியோட மேலோடு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்கள், கரிம வளங்களை எல்லாம் கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு தாதுக்கள், கரிம பொருட்கள், காற்று மற்றும் நீர், இதெல்லாம் பாறையில் இருக்குது. அடுத்து உயிர்கோளம். உயிர்கோளம் என்பது உயிரினங்களின் ஆளுகையுடையான சுற்றுச்சூழல், நம்ம வாழக்கூடிய இடம் உயிர்கோளம். உயிரினங்களின் ஆளுமையுடையான சுற்றுச்சூழல் தான் உயிர்கோளம் சொல்கிறோம். அதாவது வளிமண்டலம், ஹைட்ரோஸ்பியர் மற்றும் லித்தோஸ்பியருடான தொடர்புகளை குறிக்கிறது. அதாவது வளிமண்டலமோ, ஹைட்ரோஸ்பியர் நீர்மண்டலமோ மற்றும் லித்தோஸ்பியர் பாறை மண்டலத்துக்குடையான தொடர்புகளை குறிக்கிறது தான் இந்த உயிர்கோளம். நன்றி.